ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸில் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷனில் எப்படி கொஷின்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 ரூல் மட்டும், சிம்பிள் ரூல் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த வுட்வர்ட் ஆஃப்மன் ரூல். ஃபஸ்ட்டு, பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னாவே நம்ம நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதில் 2 சிஸ்டம் இருக்குது, 4n சிஸ்டம், 4n+2 சிஸ்டம். அதே போல் கண்டிஷன் தெர்மல் ஃபோட்டோகெமிக்கல், இது நமக்கு தெரியும். தெர்மல் கண்டிஷன், ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன், இதை ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 4n அப்படின்னா தெர்மலில் கான்ரோட்டேஷன், ஃபோட்டோகெமிக்கல் அப்படின்னா டிஸ்ரோட்டேஷன். 4n+2னா டிஸ்ரோட்டேஷன், தெர்மலில், ஃபோட்டோகெமிக்கலில் கான்ரோட்டேஷன். ஜஸ்ட்டு நீங்கள் இது ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகாமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். 4n ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, சிடி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ சிடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 4n+2க்கு அப்படியே ஆப்போசிட்டு டிசி, சிடி டிசி, இதை மறந்துடாதீங்க. அதே போல் நமக்கு அடுத்தடுத்த ரியாக்ஷன் சிக்மாட்ரோபிக், சைக்ளோ அடிஷன், இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிறது. இன்னொன்று என்னென்னா, எது ஃபர்பிடன் எது அலௌடுன்றது நமக்கு தெரியணும். 4n சிஸ்டமாக இருந்தால், தெர்மல் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபர்பிடன், ஃபோட்டோகெமிக்கல் தான் நமக்கு அலௌடு. 4n+2ல் தெர்மல் கண்டிஷன் தான் அலௌடு, ஃபோட்டோகெமிக்கல் ஃபர்பிடன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிடி டிசி ஃபர்பிடன் அலௌடு. ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஃபர்பிடன் வருது பாருங்கள், ஆண்ட்ராஃபேஷியலாக இருக்கும். ஸோ ஃபர்பிடன் அலௌடு, அலௌடு ஃபர்பிடன். இந்த வுட்வர்ட் ஆஃப்மன் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ரூல். அடுத்து 2 சிஸ்டம் இருக்குது, 4n பை சிஸ்டம், 4n+2 பை சிஸ்டம். 2 சிஸ்டம் இருக்குது நமக்கு. இதில் ரியாக்டன்ட் கொடுத்துட்டு ப்ராடக்டை கேட்கலாம், ப்ராடக்டை கொடுத்துட்டு ரியாக்டன் கேட்கலாம், ரியாக்டன் ப்ராடக்ட் ரெண்டையுமே கொடுத்துட்டு கண்டிஷன் கேட்கலாம். அதாவது அது தெர்மலா, ஃபோட்டோகெமிக்கலா, கான்ரோட்டேஷனா, டிஸ்ரோட்டேஷனா அப்படின்றத நமக்கு கேட்பாங்க. கான்ரோட்டேஷனா டிஸ்ரோட்டேஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒன்று மட்டும் போதுமானது. இப்போ இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரூல் முதல்ல பாருங்கள். இப்போ ரியாக்டண்ட்டில் சிஸ்ஸாக இருக்குது, இல்லைன்னா ட்ரான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தெர்மலில் ட்ரான்ஸ் ப்ராடக்ட், ஃபோட்டோகெமிக்கலில் சிஸ் ப்ராடக்ட். இல்லை ரியாக்டண்டில் சிஸ்ஸு ட்ரான்ஸாக இருந்து ட்ரான்ஸு சிஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதில் எது வேணாலும் இருக்கலாம். தெர்மல்னா சிஸ் ப்ராடக்ட், ஃபோட்டோகெமிக்கல்னா ட்ரான்ஸ் ப்ராடக்ட். இது எப்படி சிஸ் ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க, அது சிஸ்ஸாக ட்ரான்ஸாக எப்படி கண்டுபிடிக்கிறது? 4n சிஸ்டத்துலேயும் சரி, 4n+2 சிஸ்டத்துலேயும் சிஸ்ஸா ட்ரான்ஸா அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்து 4n+2 பை சிஸ்டம். 4n+2 பை சிஸ்டமில் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் சிஸ்ஸு, ட்ரான்ஸு. இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதி பார்க்கணும். இது ஜஸ்ட் 4nக்கும் 4n+2க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 4nல சிஸ்ஸு இருக்கா, ட்ரான்ஸ் இருக்கா? இந்த சென்டரில் சிஸ்ஸை மட்டும் தூக்கி போடு. சிஸ்ஸை மட்டும் தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது 4n+2 சிஸ்டமாக மாறிடும். இங்கே பாருங்கள், சிஸ்ஸு அப்படின்னா 4n, சென்டரில் இன்னொரு சிஸ்ஸை தூக்கி போட்டிங்க அப்படின்னா 4n+2. இங்கேயும் சிஸ்ஸை தூக்கி போட்டிருக்கீங்க. அதே போல் இதுலேயும் சிஸ்ஸு ட்ரான்ஸு, சென்டரில் இன்னொரு சிஸ்ஸு ட்ரான்ஸு, சென்டரில் ஒரு சிஸ்ஸு எல்லாத்துலேயும் வந்துச்சு அப்படின்னா அது 4n+2 சிஸ்டம். ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்ஸு சேமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு, அடுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது செகண்டு, இவ்வளோதான். இது தெர்மல், இது ஃபோட்டோகெமிக்கல். இப்போ ப்ராடக்ட் பாருங்கள், 4nல ட்ரான்ஸு முதல்ல வருது, ட்ரான்ஸு சிஸ்ஸு ட்ரான்ஸ், ஜஸ்ட் ஆப்போசிட். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மட்டும், இந்த 4nல இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ் தான் நமக்கு முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதி பார்க்கும்போது. ஸோ ட்ரான்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக சிஸ்ஸு, இங்கே சிஸ்ஸு, இது ட்ரான்ஸு. அப்படி இங்கே பாருங்கள், இது ட்ரான்ஸில் ஆரம்பித்த மாதிரி இந்த 4n+2ல் சிஸ்ஸில் ஆரம்பிக்குது, சிஸ்ஸு ட்ரான்ஸு சிஸ்ஸு. அப்படியே ஆப்போசிட் தான், 4nனும் 4n+2வும் ஆப்போசிட்டு. இது அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அது ஈஸியாக புரியும். அதில் இன்னொன்று எழுதியிருக்கேன் பாருங்கள், ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் அண்ட் ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன்ஸ். அதாவது ரியாக்டன்ட் அடிஷன் ரியாக்ஷனாக இருக்கட்டும், எலிமினேஷன் ரியாக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஆர்கானிக் தான் நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னே பயந்துருவோம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரிலாக்ஸ்டாக அது என்ன கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க, எப்படி எலிமினேஷன் ரியாக்ஷனா அடிஷன் ரியாக்ஷனான்னு பாருங்கள், ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சிஸ்ஸு
சிஸ் ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் வந்து என்னென்னா சின்னில் இருக்குது. சின்னாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராடக்ட் மீசோவாக வரும். ஆன்டியாக இருந்தால் டிஎல். இது வந்து செகண்ட் அந்த ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன்ஸில் கண்டிப்பாக தெரியணும். ட்ரான்ஸ்னா சின் அடிஷனில் டிஎல், ஆன்டி அடிஷன்னா மீசோ. இது அடிஷனுக்கும் ஓகே, எலிமினேஷனுக்கும் இதே மாதிரி ரூல் தான் நமக்கு ஃபாலோ ஆகும். இதை மட்டும் படிச்சுக்கோங்க. நமக்கு ஈஸியாக இந்த கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுற கொஷின்ஸை கொஞ்சம் பாருங்கள். இது சம்மந்தமாக நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தடு, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கொஷின்ஸ் பாருங்கள். இதில் டிரான்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டோம் இல்லையா? இப்போ இப்படி ஒரு ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்டன்ட்டுக்கு நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? முதல்ல இது ரியாக்டண்ட்டா இது ப்ராடக்டா அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பனில் இருந்துச்சுன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அது ரியாக்டன்ட். இது போல் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா அது ப்ராடக்ட். இதுவும் ப்ராடக்ட், நல்லா பார்த்துக்கோங்க. க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட், ஓப்பனில் இருந்துச்சுன்னா ரியாக்டன்ட். இப்போ இந்த நமக்கு ரியாக்டன்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. வெளியில் இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரான்ஸ், உள்ளே இருந்துச்சுன்னா அது சிஸ். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில் இருந்துச்சுன்னா ட்ரான்ஸு, உள்ளே இருந்துச்சுன்னா சிஸ்ஸு. இப்போ நமக்கு இங்கே மெத்தில் குரூப்பு தான் மெயின். எப்படி இருக்குது இங்கே? ட்ரான்ஸில் இருக்குது. ரூல்ஸ் படி நமக்கு ட்ரான்ஸு இது வந்து கண்டிப்பாக என்னது 4n சிஸ்டம். 4n சிஸ்டம். இது 4n+2 சிஸ்டம். நமக்கு தெரியும் இது 4n, இது 4n+2. 4n சிஸ்டத்தில் ட்ரான்ஸு தெர்மல் கண்டிஷனில் என்ன ஆன்சர் பாருங்கள். 4nல் ட்ரான்ஸு தெர்மல் கண்டிஷனில் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடச்சிருக்கு? கண்டிப்பாக ட்ரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்குது. இல்லை இவங்க சிம்பிளாக என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ன்னு வந்து ஆன்சரை கொடுத்துடலாம். இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இது க்ளோஸ் ஆகிட்டு இப்படி கிடைக்குமா? ட்ரான்ஸில் வந்துருச்சு. இவ்வளோதான் ஆன்சர் நமக்கு. ஸோ இதை நம்ம மனப்பாடம் மெமரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். ட்ரான்ஸு 4n சிஸ்டம் நமக்கு தெரியும். தெர்மல் கண்டிஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் ட்ரான்ஸு. அடுத்தது நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், நீங்களாவே ஆன்சர் டக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது ட்ரான்ஸு, இது மெத்தில் குரூப் உள்ளே இருக்கா, அதனால் சிஸ்ஸு. இது வெளியில் இருக்குது, இது உள்ளே இருக்குது. ஸோ இது ட்ரான்ஸு, இது சிஸ்ஸு. சிஸ்ஸு 4n சிஸ்டத்தில் 4n சிஸ்டம், ட்ரான்ஸு சிஸ்ஸு. என்ன கண்டிஷன்? ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன். ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன்னா ஆன்சர் என்னது? ட்ரான்ஸ். இங்கேயும் ஒரு ட்ரான்ஸ் ப்ராடக்ட், இது சேம் ப்ராடக்ட் வரும், ட்ரான்ஸ் ப்ராடக்ட். அடுத்தது பாருங்கள், 4n+2 சிஸ்டம். 4n+2 சிஸ்டமில் மெத்தில் குரூப் வெளியில் இருக்குது, இங்கேயும் மெத்தில் குரூப் வெளியில் இருக்குது. அப்படின்னா இது ட்ரான்ஸு, இதுவும் ட்ரான்ஸு. இடையில இருக்கிறது சிஸ்ஸு, அதை மறந்துட்டேன். ஸோ ட்ரான்ஸு, சிஸ்ஸு, ட்ரான்ஸு. இது கண்டிப்பாக என்னது, எப்படி இந்த பொசிஷனில் இருக்கிறதுனால சிஸ் பொசிஷனில் தான், அந்த சென்டரில் இருக்கிறது கண்டிப்பாக சிஸ் பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ ட்ரான்ஸு, சிஸ்ஸு, ட்ரான்ஸு. ஃபோட்டோகெமிக்கல் 4n+2க்கு வாங்க. 4n+2ல் ட்ரான்ஸு, சிஸ்ஸு, ட்ரான்ஸு. ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன், இது ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷனில் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? ட்ரான்ஸ் கிடைக்குது. ஸோ இங்கே ட்ரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து நமக்கு என்னது அப்படின்னா க்ளோஸ்டாக இருக்குது. க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா இது என்னது? இது ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு? ட்ரான்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே 2 டபுள் பாண்டு. நமக்கு 4n சிஸ்டத்தில் ஒரு டபுள் பாண்டு வர மாதிரி தான் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இங்கே 4n+2ல் 2 டபுள் பாண்டு இருக்கிற மாதிரி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னாவே இது வந்து என்னது? 4n+2 சிஸ்டம்னு அர்த்தம். ப்ராடக்ட் இப்படி வந்துச்சுன்னா 4n+2 சிஸ்டம். ஃபோட்டோகெமிக்கல் ட்ரான்ஸு, ஃபோட்டோகெமிக்கல் 4n+2ல்
ஃபோட்டோகெமிக்கலில் நமக்கு டிரான்ஸ் ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு ரியாக்டன்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். 4n+2 சிஸ்டத்தில் ஃபோட்டோகெமிக்கலில் டிரான்ஸ் ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர் என்னவாக இருக்கணும்? சிஸ்ஸாக இருக்கணும், இல்லைன்னா டிரான்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக இது 2 ப்ராடக்ட் தான். என்னவா இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், சிஸ்ஸாக இருக்கலாம். அதாவது மெத்தில் குரூப் இங்கே வரும் டபுள் பாண்டு, இது கிடையாது. இது என்ன ரியாக்டன்ட்டு. இப்போ 3 டபுள் பாண்டு இருக்கும். சிஸ்ஸுன்னா என்னது? உள்ள மெத்தில் குரூப் உள்ளே இருக்கலாம். இங்கேயும் மெத்தில் குரூப்பு உள்ளே இருக்கலாம். ஸோ சிஸ்ஸு இது வந்து சிஸ்ஸாக இருக்கலாம். இன்னொரு பாசிபிலிட்டி என்னது? டிரான்ஸாக இருக்கலாம். டிரான்ஸு மெத்தில் குரூப் இங்கேயும் டிரான்ஸு, இங்கே சிஸ்ஸு. ஸோ இது 2ல் எது வேணாலும் இருக்கலாம். நமக்கு ஆன்சர் எந்த ஆப்ஷன் வேணாலும் கொடுப்பாங்க. பார்த்துக்கோங்க. இவ்வளோதான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஜஸ்ட் இந்த 3 ரூலை படிச்சுக்கிட்டால் போதும். அடுத்து இங்கே பாருங்கள், இன்னொரு கொஸ்டின்ஸு. இது க்ளோஸ்டாக இருக்குது. இங்கே க்ளோஸ்டாக இருந்துச்சு, உள்ள 2 டபுள் பாண்டு இருந்துச்சு. நம்ம 4n+2 சிஸ்டம் சொல்லிட்டோம். இங்கே ஒரு டபுள் பாண்டு இருக்குது, அதனால் இது வந்து 4n சிஸ்டம். 4n சிஸ்டத்தில் இப்போ இப்படி ஒன்று கொடுத்து 4n சிஸ்டம் அப்படின்னாவே நமக்கு இங்கே என்ன ப்ராடக்ட் வரும், இங்கே என்ன கண்டிஷன் வரும் அப்படின்னு இது 2மே கேட்டாலும் கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு 4n அப்படின்னா எது அலவுடுன்னு பார்க்கணும். 4nல எது அலவுடு? நமக்கு 4nல அலவுடுனா ஃபோட்டோகெமிக்கல், டிஸ்ரோட்டேஷன் ஃபோட்டோகெமிக்கல் தான். ஸோ ஃபோட்டோகெமிக்கலில் 4nல என்ன ப்ராடக்ட்? நமக்கு 4nல ஃபோட்டோகெமிக்கலில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? இது என்ன ப்ராடக்ட்? இது சிஸ் ப்ராடக்ட். 4nல சிஸ் ப்ராடக்ட் எங்கே கிடச்சிருக்கு? 4nல சிஸ் ப்ராடக்ட் ஃபோட்டோகெமிக்கல் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, ஒன்று சிஸ்ஸாக இருக்கணும், இல்லைன்னா டிரான்ஸாக இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்ச ஆன்சர். இது 2 ஆப்ஷன். டிரான்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அதே போல் சிஸ்ஸாக இருக்கலாம். இவ்வளோதான். பட் என்ன கண்டிஷன் பார்த்தோம்? ஃபோட்டோகெமிக்கல். எது அலோடுன்னு பார்த்தோம்னா அதான் ஆன்சர். அடுத்தது இதை பாருங்கள். இதில் இதே போல் இன்னொரு கொஷின், ஜஸ்ட் சிம்பிளாக என்ன கண்டிஷன் கூட கேட்கலாம். இப்போ நமக்கு இது என்ன ரியாக்டன்ட்டு? இது வெளியில் இருக்குது டிரான்ஸு, இது சிஸ்ஸில் இருக்குது. டிரான்ஸு சிஸ்ஸு, இங்கே நமக்கு சிஸ் ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. இது என்ன சிஸ்டம்? 4n சிஸ்டம். 4n சிஸ்டத்தில் டிரான்ஸு சிஸ்ஸு. 4n சிஸ்டத்தில் டிரான்ஸு சிஸ்ஸில் நமக்கு என்ன ப்ராடக்ட்டு? சிஸ் ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. அப்போ என்ன கண்டிஷன்? தெர்மல் கண்டிஷன். அவ்வளோதான். இந்த பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸில் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் இந்த 3 ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஷின் கேட்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் அண்ட் ஸ்டீரியோ செலக்டிவ் எழுதிருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கொஷின்ஸை பார்ப்போம். அடுத்து ஆர்கானிக் பார்க்கும்போது இதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ சிம்பிளாக கொஷின்ஸ் பாருங்கள். இப்போ இப்படி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை நம்ம பார்த்தோன்னே பயந்துருவோம், இது என்னவோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. மெட்டாக்ளோரோபெர்பென்சாயிக் ஆசிட் அப்படின்னாவே நமக்கு ஒரு ஆன்டி அடிஷன். இது வந்து ஆன்டி அடிஷன். KMnO4 அப்படின்னா சின் அடிஷன். இது எதெல்லாம் சின் அடிஷன் கொடுக்கும், எதெல்லாம் ஆன்டியை ஃபாலோ பண்ணும் அப்படின்றத
அடுத்த வீடியோவில் போடுறேன், டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இது சும்மா சிம்பிளாக பார்த்துக்கோங்க இதுக்காக. இப்போ நமக்கு இது ரியாக்டன்ட் என்ன ஃபார்மில் இருக்குது? ட்ரான்ஸ் ஃபார்மில் இருக்குது. ட்ரான்ஸு ஆன்டி அடிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரூலை பாருங்கள். ட்ரான்ஸு ஆன்டியா என்ன ப்ராடக்ட்டு? நமக்கு மீசோ ப்ராடக்ட். இதில் எது மீசோ ப்ராடக்ட்டு? இதுதான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதுவான்னு பார்க்கும்போது இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இது சிஸ் பொசிஷனில் இருக்குது. சிஸ் பொசிஷன் சின் அடிஷன். சிஸ் பொசிஷனில் சின் அடிஷன் பார்த்தோம் அப்படின்னா மீசோ ப்ராடக்ட்டு. எது மீசோ ப்ராடக்ட்டு? இது ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதையும் ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் ஸ்டீரியோ செலக்டிவ்க்கும் இந்த ஒரு ரூலை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது அடிஷன் ரியாக்ஷனாக இருக்கட்டும், எலிமினேஷன் ரியாக்ஷன் எல்லாத்துக்குமே ஈஸியாக நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.